அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமானார் அவர்கள் வடலூர் பெருவெளியிலே உலக மக்கள் அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை காண வேண்டும் என்ற விதத்திலே சத்திய ஞான சபையினை 1872 ஆண்டிலே தோற்றுவித்தார்கள். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்ற விதத்திலே வடலூரிலே சத்திய ஞான சபை முன்புறமாக சத்திய தர்மசாலையினை பெருமானார் அவர்கள் 1867 ஆண்டிலே தோற்றுவித்தார்கள். அந்த தர்மசாலையில் அணையா அடுப்பு அவர்கள் காலத்திலே ஏற்றி வைக்கப்பட்டது. இன்றளவும் அங்கே வரும் ஏழை எளிய மக்களின் பசி போக்கும் விதத்திலே அமைந்து வருகிறது. அங்கே வரும் அனைவருக்கும் 3 வேளையும் உணவளிக்கப்பட்டு வருகின்றது. தர்மசாலையின் முன்புறம் திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையங்கள், அருட்பா புஸ்தகங்கள் விற்பனை நிலையம் ஒன்று உள்ளது. வடலூருக்கு தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் அண்டை மாநிலங்களான பாண்டிச்சேரி, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் மாதப்பூசந்தோறும் சரி மற்றும் தைப்பூச நாட்களிலும் சரி சன்மார்க்க அன்பர்கள் பெருந்திரளான அளவிலே வருகை புரிவது வழக்கம். நாளுக்கு நாள் பெருகி வரும் இந்த பக்தர்களின் கூட்டம் வடலூருக்கு வந்தால் அவர்கள் இருந்து வந்த களைப்பு தீர ஒரு தற்காலிக தங்குமிடம் இல்லாதிருந்தது. அரசின் பெருமுயற்சியால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக தர்மசாலையின் முன்பாக அன்பர்கள் தங்குவதற்கென்றே பெரிய அற்புதமான மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்திலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வரும் அன்பர்களும் மற்றும் யாரும் தரிசனத்திற்காக வருபவர்கள் இலவசமாக தங்குவதற்கு அங்கே இடவசதி உள்ளது. இந்த மண்டபம் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 பேர் அமர்ந்து தர்மசாலையிலே அந்த மேடையிலே நடைபெறும் திருவருட்பா இசை கச்சேரியாயினும் சரி மற்றும் அன்பர்கள் மூத்த சன்மார்க்க அன்பர்கள் மூலம் அங்கே மாதந்தோறும் மாதப்பூச நாட்களிலே மாலை நேரத்திலே நடத்தப்படும் சொற்பொழிவுகளை கேட்பதற்கும் வசதியாக ஒரு பெரிய மண்டபம் கட்டப்பட்டு திறப்பு விழா கண்டுள்ளது. தமிழகத்தின் எந்த இடத்திலிருந்தும் சரி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் இங்கே வருகை தருவோரும் அங்கே வந்து இருந்து இளைப்பாரி அதன்பின் தர்மசாலையிலே உணவு புசிப்பதற்கு வாய்ப்பாக தர்மசாலையின் முன்புறம் அமைந்துள்ள மேடைக்கு முன்புறமாக இந்த பெரிய மண்டபம் ஒன்று எழுப்பப்பட்டு அது பக்தர்களின் வசதிக்காக தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கும் காட்சி அங்கே வருகை புரிந்த சன்மார்க்க அன்பர்கள் வந்து அங்கேயே இருந்து தாங்கள் களைப்பு தீர அங்கே ஓய்வெடுப்பதையும் ஓய்வெடுத்த பின் அவர்கள் உணவருந்து செல்வதையும் மற்றும் வழிபாடு செய்ய செல்வதையும் காணலாம். தர்மசாலை மேடைக்கு முன்புறம் கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் தூரத்தில் ஞானசபை முன் மண்டபம் தெரிவதை காணலாம். இந்த முன் மண்டபமும் பக்தர்களின் வசதிக்காக அருட்பெரும் ஜோதி தரிசனம் செய்வதற்காக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் கட்டப்பட்டு தற்பொழுது அற்புதமான வசதியாக அன்பர்களுக்கு அது உள்ளது.
இதுவரையிலும் சத்திய தர்மசாலை முன்மண்டபத்தையும் திருவருட்பா புஸ்தகங்கள் விற்கப்படும் அந்த பகுதியினையும் அன்பர்கள் கண்டீர்கள். இங்கிருந்து வெகு அருகாமையில் அமைந்துள்ள சத்திய ஞான சபையினை நாம் தற்போது காணலாம். சத்திய ஞான சபையின் முன்புறம் அற்புதமான பெரிய மண்டபம். வரும் பக்தர்களெல்லாம் நின்று மாதப்பூசம் மற்றும் தைப்பூச நாட்களிலே அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு வசதியாக அன்பர்களை உள்ளடக்கிக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்தது போல் அற்புதமான நிரந்தரமான கட்டிடமாக கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இது கட்டப்பட்டு தற்பொழுது அன்பர்களால் இது உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. சத்திய ஞான சபையின் முன் முகப்பிலே இருந்து பார்த்தோம் என்றால் அருகாமையிலே புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்திய தர்மசாலையின் முன்பட்டமும் தெரிவதை காணலாம். தற்பொழுது அன்பர்கள் காண்பதுதான் சத்திய ஞான சபையின் முன்புறமாகும். அற்புதமாக அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்துடன் இது திகழ்கின்றது. பல்வேறு ஊர்களிலிருந்து மாதப்பூசந்தோறும் வரக்கூடிய அன்பர்கள் ஒன்று சத்தியஞான சபை முன்புறம் அரசால் அமைக்கப்பட்டுள்ள இந்த முன்மண்டபத்திலும் சரி, மற்றும் சமீபத்தில் திறக்கப்பட்ட சத்திய தர்மசாலையின் முன்மண்டபத்திலும் அமர்ந்து சிரம பரிகாரம் செய்வதற்கு ஏற்றாற்போன்று கட்டப்பட்டு உபயோகத்திற்கு விடப்பட்டுள்ளது. சமீப காலத்திலே சத்திய ஞான சபையை சுற்றிலும் எல்லைக்கற்கள் அற்புதமாக நடப்பட்டுள்ளன. சத்திய ஞான சபை வளாகத்தின் அந்த எல்லையை வரையறுக்கும் விதமாக இந்த கற்கள், அதாவது பக்தர்கள் இங்கே கூடியிருக்கும் பொழுது தேவையற்ற வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் சத்திய ஞான சபையை சுற்றிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாள குறிப்பாக இந்த கற்கள் சமீப காலத்திலே, அதாவது 1-2 மாதங்களுக்கு முன்பாக அரசால் நடப்பட்டுள்ளன. சத்திய ஞான சபையின் முன்புறம் தவிர, அதாவது தெற்கு பக்கம் தவிர கிழக்கு, வடக்கு, மேற்கு ஆகிய 3 பகுதிகளிலும் இந்த கற்கள் நடப்பட்டு அதன் உள்ளே 4 சக்கர வாகனங்கள் ஏதும் சென்று விடாதபடி பாதுகாப்பாக அமைந்துள்ளன. தற்பொழுது நாம் காண்பது சத்திய ஞான சபையின் கிழக்கு பக்கமாக உள்ள எழுவார் மேடை. அதனை அடுத்து உள்ள பெருமானார் வகுத்த நெறியின்படி இந்த சத்திய ஞான சபையின் கண்ணே கட்டப்பட்டுள்ள உலகு கட்டியாளும் அற்புதமான சுத்த சன்மார்க்க கொடி ஆகும். சுத்த சன்மார்க்க கொடி மேல்புறம் 1 பங்கு மஞ்சள் வண்ணமும் கீழ்புறம் 3 பங்கு வெண்மை வண்ணமுமாக விளங்குகின்றது. இந்த உலகு கட்டி ஆளும் கொடியினை யாரும் பராமரிப்பதாக தெரியவில்லை. அந்த நிலையிலே அது காற்றடிக்கும் வேகத்திலே கிழிந்து தொங்குவது போல் காண்கிறது. உலகு கட்டியாலும் ஒரு சன்மார்க்க கொடியினை அன்பர்கள் சரியான முறையிலே பராமரித்து வர வேண்டும் என்பது பக்தர்களின் ஒரு விருப்பமாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.